வணக்கம். இது நிஜக்கண். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் அல்ல, 6 வருடங்கள் என்று தீர்ப்பளிக்குமாறும் அதுவரை ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடாது என்று தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கட்டளையிடுமாறு கோரி கடந்த 3ஆம் தேதி CD லேனவு என்ற சட்டத்தரணியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் கடந்த 8ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே நிராகரித்திருந்தது. அதேபோல் அருணு லக்ஷிரி உணவட்டன என்ற மற்றொரு சட்டத்தரணியும் கடந்த 12ஆம் தேதி உயர்நீதிமன்றத்தில் அதேபோன்றதோர் அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். 19வது அரசியலமைப்பு திருத்தம் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதே அவருடைய வாதமாகியிருந்தது. சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்தி முறையாக அதனை நிறைவேற்றும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்தக்கூடாது என்று கட்டளையிடுமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தார். அதனையும் நீதிமன்றம் கடந்த 15ஆம் தேதி நிராகரித்திருந்தது. சட்டப்படி இவ்விரண்டு மனுக்களையும் உயர்நீதிமன்றம் கருத்தில் கொள்ளவே முடியாது என்பதை சட்டத்தரணிகளான சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் இந்த 2 மனுக்கள் மூலமும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை மீள்பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரியிருக்கின்றனர். அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட சட்டங்களை மீள்பரிசீலனை செய்ய இலங்கையில் அமலில் உள்ள எந்தவொரு சட்டத்திலும் இடமில்லை. 2017ஆம் ஆண்டில் மாகாண சபை விடயத்தில் கலப்பு தேர்தல் முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்றும், எனவே அந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கோரி முன்னாள் பிரதம நீதியரசர் சரத் என் சில்வா உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஒன்றை மறுபரிசீலனை செய்யும் அதிகாரம் தமக்கு இல்லை என்றும் நீதிமன்றம் அம்மனுவை நிராகரித்திருந்தது. எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபர் மாதம் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க வேண்டும் என்று, அல்லது ஜனாதிபதி தேர்தலின் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போட்டியின்றி அந்த பதவிக்கு தெரிவு செய்யும் வகையில் ஏனைய வேட்பாளர்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்றும் ரணிலின் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர்கள் கடந்த வருடம் ஆரம்பத்திலிருந்தே கோரி வரும் நிலையிலேயே இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. எனவேதான் பின்னாலிருந்து இந்த மனுக்களை இயக்கியவர் ரணில் விக்ரமசிங்கவே என்று எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். தமக்கும் லேனவாவின் மனுவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும், ஜனாதிபதி பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று தாமும் நம்புவதாகவும் ரணில் கடந்த 4ஆம் தேதி கூறியிருந்தார். எனினும் எதிர்க்கட்சிகள் இன்னமும் அவர் கூறியதை நம்புவதாக தெரியவில்லை. மற்ற மனுவை பற்றி ஜனாதிபதியோ அரசாங்கமோ அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோ எதையும் கூறவில்லை. இந்த சட்டத்தரணிகளினுடைய மனுக்களுக்கு புறம்பாக ஜனாதிபதி தேர்தலை பாதிக்கக்கூடிய வகையில் அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை கொண்டுவர அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்ற போதிலும் அது 6 வருடங்கள் என்று அர்த்தத்தை வழங்கக்கூடிய வாசகம் ஒன்று அரசியலமைப்பில் இருப்பதாகவும், 19வது அரசியலமைப்பு திருத்தம் 2015ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட போது அது மாற்றப்படவில்லை என்றும், அதனை முறையாக திருத்தி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதே இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் நோக்கமாகும் எனவும் அரசாங்கமும் ஐக்கிய தேசிய கட்சியும் கூறியிருக்கின்றன. லேனவு என்ற சட்டத்தரணியின் இந்த மனு நிராகரிக்கப்பட்டதற்கு மறுநாளே, அதாவது கடந்த 9ஆம் தேதி இந்த அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான பிரேரணையை அமைச்சரவை அங்கீகரித்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே அதனை அமைச்சரவையில் சமர்ப்பித்துள்ளார். 19வது அரசியலமைப்பு திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதை இந்த சட்டத்தரணிகளும் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த முறை ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிய போதே உணர்ந்துள்ள போதிலும் இதுதான் இங்குள்ள விசேட அம்சமாகும். இந்த 2 மனுக்கள் நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டதனால் உத்தேச அரசியலமைப்பு திருத்தத்தையே நாம் இங்கு ஆராய போகின்றோம். ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்றும் அரசியலமைப்பின் 32ஆம் உறுப்புரை கூறுகின்றது. பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் 5 வருடங்கள் என்று 62இன் 2ஆம் உறுப்புரை கூறுகின்றது. ஆனால் ஜனாதிபதியினதோ அல்லது பாராளுமன்றத்தினதோ பதவிக்காலத்தை 6 வருடத்திற்கு மேல் நீடிப்பதற்கான திருத்தம் ஒன்றை முன்வைப்பதாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றத்தின் 3/2 பெரும்பான்மை ஆதரவுக்கு மேலதிகமாக
சர்வஜன வாக்கெடுப்பொன்றின் மூலம் மக்கள் அதற்கு தம்முடைய ஒப்புதலை வழங்க வேண்டும் என்று அரசியலமைப்பின் 80 உறுப்புரை கூறுகின்றது. ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 வருடங்கள். ஆனால் அதனை 6 வருடங்களுக்கு மேல் நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு வேண்டும் என்று ஏன் கூற வேண்டும்? அது பொருத்தமில்லை. அது 5 வருடங்களுக்கு மேல் நீடிப்பதற்கு என்றே கூறப்பட வேண்டும். அவ்வாறில்லாமல் 6 வருடங்களுக்கு மேல் நீடிப்பதற்கு என்று கூறும்போது ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்கள் என்றும் அர்த்தம் வழங்கப்படுகின்றது. எனவே பதவிக்காலத்தை நீடிப்பதை பற்றி கூறும் 83 உறுப்புரை வாசகத்தில் 6 வருடங்கள் என்பதற்கு பதிலாக 5 வருடங்கள் என்ற சொற்களை சேர்ப்பதே இந்த அரசியலமைப்பு திருத்தத்தின் நோக்கமாகும் என்று அரசாங்கம் கூறுகின்றது. அது நியாயமான வாதம்தான். 6 வருடங்களாக இருந்து ஜனாதிபதியின் பதவிக்காலம் 19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலமே 5 வருடங்களாக குறைக்கப்பட்டது. 19வது அரசியலமைப்பு திருத்தத்தை தயாரித்தவர்களும் அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதற்கமைய 83 உறுப்புரிமையை திருத்த தவறியுள்ளனர் என்றே கருத வேண்டும். அது அப்போது மட்டுமல்லாது 2020ஆம் ஆண்டு 20வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போதும் 2022ஆம் ஆண்டு 21வது அரசியலமைப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட போதும் கவனிக்கப்படவில்லை என்பதே தெளிவாகின்றது. சட்டத்தரணி லேனவ இந்த காரணத்தின் அடிப்படையிலேயே தம்முடைய மனுவை சமர்ப்பித்திருந்தார். அதாவது 83 வாசகத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்று வாதிடலாம். எனவே அதனை ஏற்று ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய கருத்தாகியிருந்தது. ஆனால் 83 வாசகத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள் என்பது தெளிவாகவே கூறப்படவில்லை. ஆயினும் 30 உறுப்புரிமையில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. தெளிவாக கூறப்படாத ஒரு கருத்தை ஏற்று தெளிவாக கூறப்பட்டு ஒரு கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் வாதிட்டார். அதனை நீதிமன்றம் ஏற்கவில்லை. இங்கு 2 விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியுள்ளது. 83 வாசகத்தின்படி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 வருடங்கள் என்று ஏற்றுக்கொள்வது பிழையாகும். அது 6 வருடங்களுக்கு மேல் பதவிக்காலத்தை நீடிப்பதாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றையும் நடத்த வேண்டும் என்றே கூறுகின்றது. அவ்வாறாயின் 5 வருடங்களாக இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 6 வருடங்களுக்கு மேல் நீடிக்காது 6 வருடங்கள் வரை நீடிப்பதற்கு சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை தேவையில்லையா என்ற கேள்வி எழுகின்றது. ஆயினும் அந்த வகையிலும் ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியுமா என்பது சந்தேகமே. ஏனெனில் பதவி துறந்து ஜனாதிபதி ஒருவரின் வெற்றிடத்தை நிரப்ப தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி ஒருவர் பதவி துறந்து ஜனாதிபதியின் பதவிக்காலத்தில் மீதமுள்ளதாக இருந்த காலத்தில் மட்டுமே பதவியில் இருக்கலாம் என்று அரசியலமைப்பின் 40(1) வாசகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரி, அதனையும் மாற்றலாம் என்று வைத்துக் கொள்வோம். ஆயினும் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தப்படாமல் முன்னர் கூறப்பட்டதை போல் 6 வருடங்கள் வரை பதவிக்காலத்தை நீடிப்பதற்கும் அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும். அதற்கு தற்போதைய பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை ஆதரவு கிடைக்குமா என்பது சந்தேகமே. 83 வாசகத்தில் 6 வருடங்களுக்கு மேல் என்பதை 5 வருடங்களுக்கு மேல் என்று மாற்றுவதற்கென அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்பு திருத்தமும் பாராளுமன்றத்திற்கு வரும் முன் உயர் நீதிமன்றத்தினால் ஆராயப்பட வேண்டும். அப்போது எவரும் மனுக்கள் மூலம் அதில் தலையிடலாம். அந்த இடத்தில் ஐக்கிய தேசிய கட்சி என்ன செய்ய போகின்றதோ தெரியாது. ஏனெனில் இவ்வளவு காலம் கவனத்தில் கொள்ளப்படாத இந்த சொல் முரண்பாட்டை ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட போகும் இந்த தருணத்தில் அந்த கட்சி ஏன் தூக்கி பிடிக்க வேண்டும் என்ற கேள்வியும் எழுகின்றது. நன்றி.